எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, போன பதிவிலேயே நான் சொல்லியிருந்தேன். அந்த பதிவில் சொல்லும்போது திமுகவில் யார் யாரெல்லாம் கட்ட விழுக்கப்பட்டு மக்களுக்கு கேடு விளைவிப்பாங்க, யார் யாரெல்லாம் புதுசாக அரசியலுக்கு வராங்களோ அவங்களெல்லாம் அநாகரிகமற்ற பேச்சை பேசி பெண்களை கொச்சப்படுத்துறதுக்கெல்லாம் தயங்காத ஒரு கட்சி தான் திமுக ஆளுங்கட்சி. தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவளி அப்படிங்கிற மாதிரி இப்போ மேடையில் ஏறி ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னா, ஏன் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியாதா? அநாகரிகமாக பேசுறதுலாம் பக்கத்தில் நின்றுட்டு கைகிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் தெரியாதா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கேவலமாக மட்டமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியாதா? இதில் வேற அவர் வீட்டில் 2 பொண்ணு இருக்கான். என் வீட்டில் 2 பொண்ணு இருக்குது அப்படின்னா, ஏன் அவங்க வீட்டில் 2 பொண்ணு இருந்தால் உங்கள் பொண்ணுகளை பற்றி இப்படி தான் பேசுவியா? நீலாம் என்ன சோறு திங்கிறியா இல்லை வேற திங்கிறியா? மக்களே நல்லா பார்த்துக்குங்க. ஆட்சியும் அதிகாரத்தையும் தவறாக செயல்படுத்தக்கூடிய ஒருத்தங்க கையில் கொடுத்தா இப்படி தான் இருக்கும். யாரையும் அவரு யாரையும் கண்டிக்க மாட்டாங்க, அவரு நல்லது பண்ண மாட்டாங்க இல்லையா? நான் சொல்கிறது திமுக ஆளுங்கட்சியை சொல்கிறேன். அதனால் மக்களே, அதுக்கப்புறம் இன்னொன்று, ஜனநாயகம் திரைப்படத்தை இன்றைக்கி நல்ல தீர்ப்பை எதிர்பார்த்து எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. விஜய் அவர்களுடைய ரசிகர்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், திரைப்படக்குழுவாக இருக்கட்டும், தமிழ்நாடே வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு, இன்றைக்காவது ஒரு விடிவு காலம் பிறக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா அடுத்து தள்ளி போட்டாங்க. இன்னைக்கு தீர்ப்பு இன்னையோட முடிஞ்சிச்சு, நம்ம படம் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது திரும்ப அடுத்த ஒரு டேட்டை போட்டு விஜய் அவர்களை காலையில் எட்டி வச்சு பந்தாடிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, விஜய் அவர்களை எப்படியாவது என்டிஏ கூட்டணிகளை வர வைக்கிறதுக்கும், திமுகவோட எண்ணம் என்னென்னா விஜய் அவர்களை அரசியல் விட்டு போக வைக்கிறதுக்கும் என்னென்ன சித்திரவதை பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யார் எது பண்ணாலும் விஜய் அவர்கள் கண்டிப்பாக பயப்பட மாட்டார். அந்த பயத்தில் கடந்து தாண்டி வந்துட்டார். அதனால் மக்களே, நீங்கள் நல்லா கவனிச்சுட்டு இருக்கிறீங்க. தமிழ்நாட்டுக்கு ஏற்ற நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல நீங்களும் சரி, நாங்களும் சரி, நானும் சரி எல்லாமே இருக்கிறோம். அதனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய இந்த திமுக தீய சக்தி திமுகவை தூக்கி எறிகிறத நம்மளுடைய வேலை என்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களை நம்ம முதல்